திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியா உரை விகட சக்கரன் பதம் போற்றுவார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடல் வேந்தனை செந்தமிழ் மொழித்தோனை விளங்கும் வள்ளிக்காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவத்தூர் தாழ்வில்லையே திருமாலும் பன்றிய சென்றுணர திருவடிதான் தில்லை மன்றுள் உருகாலும் நீங்காது உமைகான உயிர்கருள உருகால் தூக்கி பெருகாரமுடனாட அருள் செய்த இரு முனிவர் பெருமை என்னை ஒரு வாயால் உரைத்திடற்கு முடியுமோ முடியாது ஒருவராலும் ஆலவரத்த மலரடங்கண்டு வந்த காரைக்காலம் என்னை பாலருந்தி உமைமுலையில் பதிக விதம் பலவகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணி வாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. போதமுரு சூத முனி புகன்ற காந்தம் புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான வேதகவன் புனலருந்தி வையம் முய்ய வெய்யது ஏற்பரவியனுமை தீர சாதகுள் பூம்பொழில் காஞ்சி குவட்டில் ஏறி சலதி அமுதின நகசந்தமிழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கட்சிய பொன்பாதமலர் உச்சி வைப்பார் சரணகமலனயசை அரணிமிஷ நேரமட்டில் சரணகமலயசை அரணிமிஷ நேரமட்டில் தவமுறையால் வைக்க அறியாத சரணகமலனயசை அரணிமிஷ நேரமட்டில் தவமுறையான வைக்க ஹரியாத சடக ஜடமூடமட்டி பவவினையிலே ஜனித்த சமியன் மீடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப செனகுரையி வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதுரத்ன மணியணி பொன்மாலை செய் கமலு மணமார்கடப்பம் அணிவோனே தருணமிதயம் கணமதுரும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் சகமே சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து தவிபூரிய வேணு நைத்த படிவேலா அருணதள பாத பத்மம் அது மிதமுமே தூதிக்க அரிய தமிழ் தான் அடித்த மயில் வீரா அதிசயமுற்ற பழனி மலை மீதுதித்த
அழகதிருவேரகத்தின் முருகோனே அழகதிருவேரகத்தின் முருகோனே. சிவ சிவ நம்ம பார்வதி பதே. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணம் என்கின்ற ஞான பூசையிலே திருத்தொண்டர்கள் துதி, சரஸ்வதி துதி, புராணத்தின் வரலாறு பெருமை இவைகளை பற்றிய ஒரு விரிவுரை நிகழ உள்ளது. இந்த லோகம் மண்ணுலகம் அல்ல. இந்த லோகத்தை மண்ணுலகம் என்றுதானே சொல்லுகிறோம். மண்ணுலகம். இந்த லோகத்தையே சிவமாக சிவலோகமாக கண்டவர்கள் நம்முடைய நாயன்மார். இந்த லோகத்தையே சிவலோகமாக ஆக்கி சிவன் இங்கு வந்து பிரியமாக அருள் செய்யும்படியாக ஆக்கினவர்கள் நம்முடைய அருளாளர்கள் நாயன்மார்கள். அதற்கு மேல புராண ஆசிரியர்கள் எல்லாம் இந்த லோகத்தையே சிவலோகமாக, மண்ணுலகத்தையே சிவலோகமாக, சிவலோகத்தைக்கு போக வேண்டாம் இங்கே இருக்கலாம். சிவலோகத்துக்கு போனாலும் கூட இங்கே கிடைக்கிற காட்சி அங்கே கிடைக்காது, அதனால நீங்க அங்க போக வேண்டாம் என்று கூட ஒரு பெரியவர் சொல்லிட்டார். இதை விட என்ன சொல்லணும்? கோயில் புராணத்திலே உமாபதி சிவன் புராணம் அந்த ஆசிரியர் அந்த கருத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா ஆகா அற்புத அற்புத ஆமையா அப்படின்னு சொல்ல தெரியும். கோயில் புராணம். கோயில்னா இந்த ஒரு சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாதுல்ல. கோயில்னா எல்லாம் கோயில்னு சொல்லுவாங்க. கோயில்னா சிதம்பரம் தான். அதான் கோயில். கோயில்னு சொன்னா அடைமொழி இல்லாம, துணை மொழி ஒன்றில்லாமல் கோயில் என்று சொன்னவுடன் சிதம்பரமே தோன்றும் தோன்றும். பதஞ்சலி வியாக்கரவாத வகுப்பு. உலகத்தில் இருக்கிற தலங்கள் அத்தனையும் சிதம்பரத்தில் இருக்குது. அத்தனை தலங்களிலையும் சிதம்பரம் இருக்குது. அது மாதிரி ஒரு கோயில் கிடையாது. அதனால அந்த கோயில் புராணத்தில் சொல்றாரு உமாபிஷேகம். இந்த தாண்டவ காட்சியை கண்டுட்டு சிவலோகத்துக்கு போறாங்க. தரிசனத்தினாலே முத்தி, தரிசனத்தினாலே முத்தி. அப்படி அங்க சிவலோகத்துக்கு போனா அங்க என்னத்தை பார்க்க போறாங்க? இங்க வந்து பிறந்தாலும் இந்த தாண்டவ காட்சியை பார்க்கலாமே, இந்த தாண்டவ காட்சி அங்க கிடைக்குமா அப்படிங்கிறாரு. யாரு? உமாபிஷேகம். மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று அகல்பவர்வோர், மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று அகல்பவர்வோர் சிறந்தார நடமாடும் திருவாளன் திருவடி கண்டு இறந்தார்கள் பெறவாத இதில் என்ன பயன், பெறவாத இதில் என்ன பயன், வந்து பறந்தாலும் இறவாத பேரின்பம் பெறலாமால் என்பது கோயில் புராணம். அதனால இந்த லோகத்தையே சிவலோகமாக கண்டு இங்கே சிவன் வந்து அருள் செய்கின்ற இடமாக கண்டு அந்த அவர்கள் பக்தியினாலே சிவபெருமான் அவர்கள் இருக்கின்ற குடிசைக்கு எழுந்தருளி அருள் பண்ணியிருக்க அவர்கள் பக்தியை கண்டு சிவபெருமானே துணைவியோடு அவர்கள் குடிசைக்கு எழுந்தருளி அருள் பண்றார். மனிதர்களாயிருக்கிற நம்மை மதித்து, மனிதர்களாயிருக்கிற நம்மை மதித்து நாயன்மார்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சிவனை தவிர வேறு தெய்வங்களை வணங்காதவர்கள். சிவனை தவிர வேறு தெய்வங்களை வணங்காதவர்கள். மற்ற தெய்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் உயிர் வர்க்கங்கள். கடவுள் என்று கொள்ளுவதில்லை. கடவுள்னா ஒருத்தர் தான். இப்ப ராஜா எத்தனை பேர் இருப்பாங்க? 5-6 ராஜாவா இருப்பா ஒரு நாட்டுக்கு? ஒரு ராஜா. அவனுக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் பல பேர். அதிகாரிகளையே ராஜான்னு சொல்ல முடியுமா? ராஜா ஒருத்தர் தான் இருப்பார். அரசன் ஒருத்தன் தான். அவனுக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் நிறைய. அதுபோல கடவுளாகிய சிவபெருமான் ஒருவரே அவனுக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகளாயிருக்கிற பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம். அதனாலே அப்படிப்பட்ட சிவனை தவிர வேறு தெய்வங்களை என்னாது நல்ல சிவபக்தி செய்து அந்த சிவபக்தி முதிர்ந்த காலத்தில் சிவனே அவர்கள் வீட்டுக்கு தேடி வந்து அருள் கொடுப்பாங்க. அவன்தான் நாயன். யாராலும் காண முடியாத சிவன், யாராலும் காண முடியாத சிவன். காண முடியாது சிவனை, காண முடியாது. காண முடியாத எங்க இருக்கிறான்? எல்லா இடங்களும் இருக்கிறான். இப்போ காண முடியாதுன்னா எங்கேயோ இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாலவா காண முடியாதுங்கிறதுக்கு அர்த்தமா இருக்கும். எங்கேயோ இடத்துல யாரும் அண்ட முடியாத போக முடியாத இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை காண முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கிறான்னு தானே சொல்லுது கடவுளை. அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசம். அது மாத்திரம் இல்லையே, உயிருக்கு உயிராக இருக்கிறான்னு. இப்போ இந்த கருத்தை நல்லா கேளுங்க. உயிருக்கு உயிராக, உயிர் நமக்குள்ளதான் இருக்குது. உயிர் நம்மளுக்கு தானே, உயிர் நம்ம உயிர் தானே, அதுக்குள்ளதான் இருக்கிறானா. உரை சேரும் 84,100,000 ஒனிவேதம் உரை சேரும்
84,100,000 யோனி வேத நிறசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் எங்கெங்கே நின்றான் கோயில் என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். உயிருக்கு உயிராக இருக்கிறான். அப்புறம் எல்லா பொருளையும் இருக்கிறான். எல்லா பொருள்களையும் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணாந்தமாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவனை ஏன் காண முடியவில்லை என்றால் அவனை காண்பதற்கு தகுதி ஆன்மாவுக்கு இல்லை. அது எது போலன்னு கேட்டா, சூரியன் எங்கும் வியாபித்து இருக்கிறான். சூரியன் எங்கும் இருக்கிறான். அவனை காணுகின்ற ஆற்றல் குருடனுக்கு கிடையாது. கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் தெரியாது. கண்ணு இல்லாதவனுக்கு சூரிய மேல குற்றமா? இந்த சூரிய உலகத்துல இருக்கிறானா? இல்ல அவன் இருளா ஒளியா? சிவன் சூரியன் உருளா ஒளியா? ஒளிதானே. ஏன் தெரியல? இவனுக்கு கண்ணு இல்லை, அவனை பார்க்க முடியல. அதுபோல சிவனை பார்ப்பதற்கு சிவஞானமாகிய கண்ணு இருக்கணும். சிவஞானமாகிய கண்ணினாலதான் சிவனை பார்க்க முடியும். இந்த கண்ணால பார்க்கிறது புறப்பொருளை, இந்த சாதாரண பொருளை, உலகப் பொருளை பார்க்கலாம். சிவத்தை பார்ப்பதற்கு அதான் ஞானக்கண் என்று சொல்லுவது, சிவஞானம் என்று சொல்லுவது. அதனாலே அப்படிப்பட்ட கடவுளே அந்த கண்ணு எப்படி கிடைக்கும்? அந்த சிவஞானமாகிய கண்ணு எங்க விற்குது? எங்கே விற்குது? அது எப்படி அந்த கண்ணை பெறலாம் என்று நீங்க கேட்குறீங்களா? பக்தியினாலே சிவஞான பெறலாம். நல்ல உரை, ஒரே அருமையான உரை. சிவபக்தியினாலே, குற்றமில்லாத சிவபக்தியினாலே, நல்ல சிவபக்தியினாலே, குற்றமில்லாத சிவபக்தியினாலே. சிவபக்தி உடையவரும் குற்றமோடு செய்கின்ற சிவபக்தி உடையவரும் இருக்கிறார். குற்றமில்லாத சிவபக்தியினாலே என்ன உண்டாகும்? சிவஞானம் உண்டாகும். சிவஞானத்தினாலே சிவனை காணலாம். சிவஞானம் வந்துட்டா சிவனை காணலாம். அப்படிப்பட்ட சிவபக்தி எப்படிப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிவபக்தியை தெரிந்து கொண்டால், சிவபக்தியை அனித்துவமானால் சிவன் நம்மை தேடி வந்து விடுவான். சிவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. சிவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம இருக்கிற இடத்துக்கு அவன் வருவான். அவன் இருக்கிற இடம் நமக்கு தெரியாது, நம்ம இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். நம்ம இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும், அவன் இருக்கிற இடம் நமக்கு தெரியும். அதனாலதான் திருவாசகத்துல பல இடங்களில் தானே வந்தம்மை தலையளித்தாக்கும், தானே வந்து. அதனாலே இப்படி சிவபக்தியை பண்ணி அந்த சிவபக்தியினுடைய முதிர்ச்சியிலே, அந்த பக்தியினுடைய முதிர்ச்சியிலே, அந்த சிவபக்தியும் சாதாரணமாக சாமானியமான பக்திக்கு இறங்கி வரமாட்டான். சாமானியமான பக்திக்கு வைராக்கியமான பக்தி. மீதான் நதும்பி விதிர்வதற்கும் வரையார் கலக்கன் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் விருந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ள என்கின்ற விவேக வைராக்கிய பத்தின்னு சொல்றது. விவேக வைராக்கிய பத்தின்னு சொல்லுது. அந்த வைராக்கிய பக்தியினாலே சிவன் நமக்கு வந்து அருள் பண்ணுவார். அந்த மாதிரி பக்தி பண்ணினவர்கள் தான் நாயன்மார்கள். பெரிய புராணத்தில் வருகின்ற நாயன்மார்கள் 63 அப்படி பக்தி பண்ணினவர். அவரவர்களுக்கு எந்த முறையிலே பக்தி பண்ண இயலுமோ அந்த முறையில். ஒருவர் பூக்கட்டி சாத்தினார், ஒருவர் அடியாருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தார். அவர் சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக கிடக்கிற போது ஒரு சாமியார் வந்தார், அவருக்கு சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தார், வசதி இருந்துச்சு. கடைசியாக வசதி எல்லாம் போய் அவரும் மனைவியும் பட்டினியாக கிடக்கும் போது, மழை பெய்யும் போது ராத்திரி 11 மணிக்கு வந்தார் ஒரு சாமியார். அவருக்கு அன்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த நாயனார், நாங்கள் 2 பேருமே பட்டினி உள்ளதார சொல்றாரு, நாங்கள் 2 பேருமே பட்டினியா, என்னையா இந்த நேரத்தில் வந்திருக்கிற, என்னையா சாமியாராக இருந்து விவரம் தெரியல, இந்த நேரத்துக்கு வரலாமா ஐயா, மழையில் வந்திருக்கிறியே, இந்த நேரத்துக்கு வரலாமா, என்ன சாமியாராக தான் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு விவேகம் பத்தலை ஐயா, பேசாம படியா, இடம் வேணா தாழை மலையில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்துக்க அவர் எதுக்கு பெரிய புராணத்தில் வர்றாரு? அவரை யாரு வந்துக்குவா? அப்படி சொல்லலை. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? வந்தவருக்கு மலையில் நனைஞ்சு வந்தார். உடனே ஒரு இது நல்ல உலர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாரு. ஈரத்தெல்லாம் தொடச்சிக்க சொன்னார். ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் அந்த வரியை கவனிக்கணும். 2 பேரும் பட்டினியாக கிடக்கும்போது ஒரு சாமியார் வந்தால் நமக்கு எரிச்சலாக இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? இது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? 2 பேரும் பட்டினியாக கிடக்கும்போது ஒரு சாமியார் வந்தாருன்னு வச்சுக்கணும். போட்டு தான் என் தகுதிக்கிட்ட போய்யா போட்டுட்டேன், விவரம் தெரியாமல் சாமியாருக்கு போட்டால் நல்லது கிடைக்கும், நல்லது கிடைக்கும்னு சொன்னான்னு போட்டுதான் இந்த கதிக்கு வந்துட்டேன், போய்யா வேற விட போய் பாருயா அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா சொல்லப்படாதா? சொல்லலாம். சொல்லப்படாது. சொல்லலாமா? சொல்லலாம். யாரு? ஞானம் இல்லாதவன் சொல்லி விடுவான். சிவபக்தியினால் அவருக்கு ஞானம் வந்தபடியினாலே, சிவபக்தி பண்ணி ஞானம் வந்தபடியினாலே, அடியவருக்கு அமுதளித்து அதனாலே ஞானம் வந்தபடியினாலே, இப்படிலாம் சொல்லணும். ரொம்ப அழகாத்தான் இருக்கு. சிவபக்தி பண்ணி ஞானம் வந்தபடியினாலே, அடியவருக்கு திருவமுது செய்வித்து அதனால வந்த ஞானத்தினாலே, அடியவருக்கு திருவமுது செய்து நாள்தோறும் செய்து
கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாத விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திட வைத்து அரிச்சனை செய்து உண்டி 4 விதத்தினால் 6 சுவைத்தரத்தில் ஒப்பிலா பண்டர் நாயகர் தொண்டு இசையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்ற அந்த நெறியில் நின்றபடியினாலே அவருக்கு ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானம் வந்தபடியினாலே அந்த சாமியார் மேல போச்சுக்கல, சாமியார் மேல போவிக்கல. அப்ப என்ன அவருக்கு ஆற இன்னமுது ஊட்டுறதுக்கு ஆசையா, நல்ல திருவமுது அவருக்கு ஊட்டணும்னு ஆசையா. அது இந்த மாதிரி கொடுத்து பழகினவனுக்கு ஒரு நாளைக்கு இல்லைன்னா வருத்தமா இருக்கும். கொடுக்காமையே இருந்து ஒருத்தர் ஒரு நாளைக்கு எதோ ஏமாந்தாப்புல கொடுத்துட்டான்னு வச்சுக்குவார், எப்படியோ ஏமாந்து இன்னைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வராது. கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கப்பா, முடியாம போச்சுன்னு வச்சுக்கோ, வருத்தமா இருக்கும், அன்னைக்கு தூக்கம் வராது. இவ்வளவு நாள் கொடுத்து இன்னைக்கு கொடுக்க முடியாம போச்சு ஆண்டவனே என்று வருந்துவார். கொடுக்காமையே இருந்து பழகவனுக்கு ஒரு நாளைக்கு ஏமாந்தாப்புல கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு தூக்கம் வராது, எப்படியோ ஏமாந்து இன்னைக்கு கொடுத்துட்டோமே. அதுபோல் போட்டு 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 பழக்கமாகி போச்சு. யாருக்கு? இளையான்குடி நாயனாருக்கு போட்டு 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 பழக்கமாகி போச்சு. அதனால அந்த வேளையில வந்தார் அல்லவ, அந்த வேளையிலும் கூட அவருடைய எண்ணம் மாறவில்லை. தனம் சுருங்கியதுன்னாரு, மனம் சுருங்கவில்லைனாரு. தனம் சுருங்குச்சா, மனம் சுருங்கலை. மன்னன் மாறன் இன்னவாறு வளஞ்சுருங்கவு இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதலின்றி அப்படிங்கிறார் கேட்கிறார். மனம் சுருங்கல், தனம் சுருங்கியது, மனம் சுருங்கவில்லை. இன்னும் ஊட்டுவதற்கு ஆசையில் என்ன பண்ணாரு? தாரமாதரை நோக்கி தாரமாதரை மனைவியை பார்த்தாரு. தபோதனர் வந்திருக்கிறவர், தபோதனர் தவத்தைய தரமாக உடையவர், தபோதனர் தீரவே பசித்தார். ரொம்ப பசிச்சு வந்திருக்கார், ரொம்ப பசி. தீரவே நம்முடைய பிறவி தீரவே பசித்து வந்து தீரவே நம்முடைய பிறவி இதோட தொலைகிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். செய்வதன் என்று மனைவியை பார்த்தாரு. மனைவி என்ன பண்ணுவா? மனைவி வேற மனைவியா இருந்தா, வேறவரா இருந்தா, ஏதாச்சும் உனக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்ம என்னமா படுத்துருக்குறோம், என்ன விருந்து சாமியார நீங்க போய் பாரு, எந்த ஆளு கிடக்குற சொல்லுவாளா? அவ சொல்லுவாளா? இவன் தான் சொல்லியிருப்பான். ஒரு புலவர் பாடிருக்காரு, திருவேங்கட சதகம்னு ஒரு நூல். ஐயருக்கு அமுதபடை என்று வந்தாய் நீ, பொண்டாட்டி சொல்றாளாம். ஐயருக்கு அமுதபடை என்று வந்தாய் நீ, ஆண் பிள்ளை என்னவோ, அரிசி எங்கே, பானை சட்டி எங்கே? இப்ப மாறனாய மனைவி சொல்லலாம், அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க அந்த நேரம். அரிசி எங்கே, பானை சட்டி எங்கே என்பள் அவள் சொன்ன வகைகள் எல்லாம் பையனே கொண்டு வந்தாலும் அப்படியெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தாலும் சமைக்கப்படாது, தலை நோவுதென்று தலையை ஒழிஞ்சு என்னால முடியாது. பையவே சமைக்கப்படாது, தலை நோவுதென்று பாயில் கிடப்பன். சினமாய் ஒன்று பேசினால் ஏதாவது கணவன் கோபமா பேசினான், பாருட கேட்ட ஊத்தி செய்ய வரலேன் என்பர். சற்று அடித்தால் நஞ்சு தின்கிறேன் கூ கூவென்ன தெருவீடு ஒரு முறை இடுபண்டில் உண்டரில் தீய நமன் வேறுமுண்டோ. தீய நமன் வேறும் வையகம் புகழ்வோலை மலை அலங்காரனே மணவாள நாராயணன் மனதில் ஒரே அலர் மேலும் அங்கே மணவாளனே வரத வேங்கடராயனேன்னு ஒரு திருவேங்கட சதகம்னு ஒரு பாட்டு. ஆகையினாலே அந்த வேளையில அவர் அப்படி சொன்னாரு. வந்திருக்கிறவர் பார்வதியின் வீட்டுக்காரருக்கு வேண்டியவர், பார்வதியினுடைய வீட்டுக்காரருக்கு வேண்டியவர் வந்திருக்கிறார். நம்ம பார்வதி இருக்கிறாள், நம்ம பார்வதியோட வீட்டுக்காரருக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படி சொன்னவன்னா அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் தீவன செய்தவளாகிட்டேன், ஒரு வழியும் தெரியலையே, அப்படி தன்னை வருத்தி கொண்டாள், தன்னை நொந்து கொண்டாள். அதன் பிறகு யாரை சொன்னா, இந்த மாதிரி வயலில் விதைச்ச நல்ல முளை நெல்லை வாங்கிட்டு வந்தா அரிசி ஆக்கி சமையல் பண்ணி கொடுன்னு சொன்னா. அப்புறம் ஆச்சு, கதையாச்சு, சமையல்லாம் பண்ணியாச்சு, கீரையை பிடிங்க எல்லாம் பாகமெல்லாம் பண்ணியாச்சு. அவர் தான் சாப்பிடலை, வந்தவர் தான் சாப்பிடல. அவங்கள அவ்வளோ மெனக்கெடுத்தி அவ்வளோ மெனக்கடை வச்சு ராத்திரியில் மழை கொட்டுதுப்பா, கண்ணு தெரியலையா, இருளு இடி மின்னல் மழை, அதில் கூடைய கவுத்துக்கிட்டு போய் சேரு நெல்லுமா வாரிக்கிட்டு வந்து கொடுத்து அந்த மாதிரி பாடுபோட்டை வச்சு மெனக்கடை வச்சு சாப்பிடலை. அதே சேக்கலார் சொல்கிறார், இன்னும் பெரிய புராணம் சொன்னி, இப்போ பெரிய புராணமே வந்துச்சுவார், என்ன சொல்கிறது பாரா. பேக்கலார் சொல்கிறாரு, சாமி ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கிறாரு, படுத்திருக்கிறாரு. அந்த சாமியார் வந்தவர் படுத்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போன வருஷம் 3ஆம் வருஷம் போயிருந்தேன் நான் இளையான்குடிக்கு. நான் மாறநாயனார் வீட்டுக்கே போயிருந்தேன். சாமியார் படுத்திருக்கிறாரு, இதெல்லாம் தயாராகிருச்சு. தயாரான ஒரு படுசாமியை போய் எழுந்திருக்க சொல்லுங்க அப்படின்னு நான் மனைவி அந்த இடத்துல சொல்கிறாரு. வழிவரும் இழைப்பினோடும் வந்த களைப்பு வருத்திய பசியினாலே, வந்த களைப்பு பசி களைப்பு ஆளி ஊரும் ஐயன் என்று, வழிவரு இழைப்பினோடு வருத்திய பசியினாலே ஆளி ஊரு ஐயன் என்று
குழி நிரம்பாத புஞ்சை குறும்பயர் தடவி பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க அப்படின்னு ரொம்ப களைப்போட படுத்திருக்காரு, பசி களைப்போட படுத்திருக்காரு அப்படின்னு போய் எழுப்பினார். அடியனின் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோ ஈண்ட அமுது செய்த அருள்கை என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாயிடுந்து தோன்று செழுந்திரு மனைவியாரும் தொண்டருந்து வைத்திருந்தார். அப்படி சோதியானந்தாரு. சோதியானந்த உடனே இவர்களுக்கு தயப்பு வந்தது. அடுத்தா போல இடத்துல காட்சி கொடுத்தார். அவருடைய செவலை ஒத்து கூட்டி போனார். இது ஒரு நாயனார் வரலாறு. இதே போல பல நாயன்மார்கள் இந்த மாதிரி அவர்கள் கொண்ட பத்தியிலே அந்த பத்திக்கு சோதனை வந்த போது அந்த பத்தியிலிருந்து நழுவாமல் இருந்தார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த சாமியாரை சண்டை போட்டு போய் சொல்லியிருந்தாரு. இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோ, சண்டையே போட வேண்டாம், இல்லையா போய்யா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போச்சு. அவ்வளவு காலம் செஞ்சதும் போச்சு. அவ்வளவு காலம் அடியாருக்கு போட்டது. ஒரு வருஷமா மெனக்கிட்டு படிக்கிறான்னு வச்சுக்கப்பா, 3 வருஷம் படிக்கிறான்னு வச்சுக்கப்பா, பரீட்சை இன்னைக்கு தோற்று போனேன்னு வச்சுக்கோ, 3 வருஷம் படிச்சதும் போச்சு. உண்டா இல்லையா? பரீட்சைக்கு என்ன மாதிரி இருக்கணும், ரொம்ப சுதாரிப்பா திறமையா இருந்து எழுதணும். 3 வருஷம் படிச்சது போச்சு, பயிலா பூட்டா. அது போல அதனால இப்படி பத்தி செய்த நாயன்மார்களை கண்டு சிவன் மெச்சி அவர்கள் இருக்கிற இல்லத்துக்கு வந்து அவனே வலிய வந்து அருள் செய்து கூட்டிட்டு போறான். யாரு அவன் தான் பிரமேந்திராதிகளால காண முடியாத சிவன். பரமவிஷ்ணுக்கு முதலான தேவர்களாலே காண முடியாத சிவன் என்று எந்த நூலில் சொல்லுதோ அந்த நூலே இப்படி பத்தி செய்கின்ற அடியவர்கள் வீட்டுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போறான். வீட்டுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போறான். அதனால இப்படிப்பட்டவர்கள் நாயன்மார்கள். அவர்கள் வாழ்ந்த நாடுதான் நம்முடைய நாடு. அவர்கள் வாழ்ந்த நாடுதான் நம்முடைய நாடு. அந்த நாட்டில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது பெரும் பாக்கியம். இந்த நாட்டில் நாம பிறந்திருக்கிறோம்னு சொன்ன கொடுத்து வச்சவர்கள் தான். கொடுத்து வச்சவர்கள். அது என்ன சந்தேகமா? சந்தேகமே கிடையாது. ஆனா அவர்கள் வழியை பின்பற்றவில்லைன்னு வச்சுக்கோ, இழந்தவன் அர்த்தம். அந்த நாட்டில் பிறந்து வைத்திருப்பது கொடுத்து வச்சது. ஆனால் அவர்கள் வழியை பின்பற்றவில்லை. ஆனால் எடுத்து வச்சும் கொடுத்து வைக்கலே, இழந்து விட்டோம். கிடைக்கின்ற பேற்றை இழந்து விட்டோம். பெறுதற்கரிய பரவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பராணடி வேணார். பெறுதற்கரிய பராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தார் என்பது திருமந்திரம். அதனாலே அப்படிப்பட்ட நாயன்மார்கள் காண முடியாத சிவனை கண்டார். தேவர்களால் காண முடியாத சிவனை தன்னுடைய வீட்டில் கண்டார்கள். இதை நீங்க நினைச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது இல்லையா? தொலையார்குடி வார நாயனார் பாண்டி நாட்டில் இருக்கிறதெல்லாம் பரம்பு கூடிக்கிட்ட. கரூர்ல நாயனார் இருந்தார், திருச்சியில் இருந்தார், உறையூர்ல இருந்தார், திருமங்கலத்தில் இருந்தார், மதுரையில. இப்படி நம்ம நாட்டில் நாயன்மார்கள் நிறைய. அதனாலே அப்படிப்பட்ட நாயன்மார்கள் எதனாலே சிவனை கண்டார்கள் என்றால் பக்தியினாலே கண்டார்கள். திருவாசகத்துல திருவண்ட பகுதியிலே பத்தி வலையில் படுவோன்னு காண்கின்ற. பத்தி வலையில் படுவோன்னு, பத்தியாகிய வலையில பட்டுக் கொள்கிறார். வேற எதற்கும் அகப்பட மாட்டான். வேற எதற்கும் அகப்பட மாட்டான். பத்தி பெண்கின்ற அடியார்கள் அவனை தேடி வர்றான். நீங்க போக வேண்டியது. அதை சொல்லி இந்த தோத்திரம் பண்றார். யாரு? திருத்தொண்டர் வணக்கம். திருத்தொண்டர் வணக்கம். அதுல சொல்றாரு, அண்டரும் நான்முகத்தயனும் யாவரும் கண்டிட அரியதோர் காட்சி கண்ணாவாய். அண்டரும் நான்முகத்து அயனும் யாவரும் கண்டிட அரியதோர் காட்சி. தேவர்களாலையும் காண முடியாத காட்சி கண்ணாவாய். கண்ணவாய் என்றால் அவர்கள் கண்ணாலே நன்றாக காணும்படியாக எண்டகு சிவனடி எய்தி. அதனால அப்படிப்பட்ட சிவபெருமானை கண்டு பெருமை புரிந்திய அவருடைய திருவடியை பற்றி வாழ்கின்ற திருத்தொண்டர் பதமலர் தொழுது போற்றுவான். திருத்தொண்டர்தம் பதமலர் தொழுது போற்றுவாம் என்பது திருத்தொண்டர் தோத்திரம். திருத்தொண்டர்னா நாயன்மார்கள். அதற்கு மேலே வந்து தொண்டு செய்கின்ற அத்தனை பேருக்கும் உண்டு. தொண்டர்கள் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும். இப்போ நீங்கள் கண்டபுராணம் கேட்குறீங்களா? இப்போ நாமெல்லாம் தொண்டர்கள் ஆகிட்டோம். யாருக்கு? சிவனுக்கு தொண்டர்கள். சிவனுடைய கட்சியில் சேர்ந்துட்டோம் இல்லவா? அதற்கு மேலே வருவது சரஸ்வதி தோத்திரம். சரஸ்வதி தோத்திரம் கடைசியாக தோத்திரத்தில் அதாவது சரஸ்வதியை சொல்லி முடிக்கிறார். 25 வாட்டு தோத்திரத்தில், கந்தபுராணத்தில் 25 வாட்டு. இதில் சரஸ்வதி தோத்திரம். சரஸ்வதி தான் கல்விக்கு அதிகாரி. இது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். சரஸ்வதி தான் கல்விக்கு. பணத்துக்கு அதிகாரி யாரு? மகாலட்சுமி. அதிலே லேடிஸை தான் போட்டிருக்காரு சிவபெருமான் கூட. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க சிவபெருமான் ஆஃபீஸில் தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. அவரு லேடிஸுக்கு தான் இப்படி ஒரு மேலே தொந்தரவு அதிகம் இருக்கார் லேடிஸு. அவள் கணவன் உலகத்தை படைக்கிறவன். சரஸ்வதியுடைய கணவன் பரமதேவன் உலகத்தையே படைக்கிறோம். நம்ம எல்லாம் பரமபுத்திரர்கள் தான். பரமாவுக்கு நேரா புத்திரர்கள். பரமா படைப்பு.
சிவனுடைய திருவருளாலே அவர் படைக்கிறார். அப்படி சிவனுடைய திருவருளாலே அவர் படைக்கிறார். அப்படி படைக்கிற பரமா பெரிய படிப்பு, வேதங்களை எல்லாம் படித்து பாஸ் பண்ணித்தான் அந்த வேலையை வாங்கியிருக்காரு. வேதத்தை எல்லாம் படித்து அதில் பாஸ் பண்ணி அந்த வேலையை வாங்கியிருக்காரு. அதே போலத்தான் இந்த அம்மாவும் படித்து வேதத்தை எல்லாம் படித்து அவளும் இந்த வேலையை வாங்கியிருக்கிறார். எல்லாம் சிவபெருமானுடைய காலேஜில் படித்தவங்க, சிவபெருமானுடைய காலேஜில் படித்தவங்க. படிக்கலைன்னா வேலை கிடைக்குமா? அதனாலே அப்படி படித்து இருவர் கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்த்தா தானே பணம் செய்யும். 2 பேரும் வேலை பார்த்தா தானே பணம் செய்யும். தாவரும் உலகாலாம் தந்த நான்முகன் தேவுதன் துணைவியாய் தெரிந்த பல்லுயிர். அப்படி நான்முகனுக்கு, உலகத்தை எல்லாம் படைக்கிற நான்முகனுக்கு துணைவியாய் சிரிந்த பல்லுயிர் நாவுதோறு இருந்துடும். அதனாலே உயிர்களுடைய நாவிலே சரஸ்வதி இருக்கிறார். உயிருடைய நாவிலே சரஸ்வதி இருக்கிறார். அந்தந்த உயிர்கள் பக்குவத்துக்கு இருந்தார் போல அவன் அந்த கல்வி ஞானத்தை கொடுக்குறான். எல்லாருடைய நாவலே சரஸ்வதி இருக்கிறான்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல, கல்வி இருக்கணும்ல. அப்படி இல்லை. அதுக்கு அந்தந்த உயிர்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல கல்வி, பேச்சு ஒரு மாதிரியா இருக்குதா எல்லாத்துக்கும்? இல்லை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா, சரீரம் ஒவ்வொரு மாதிரியா இருக்குது, பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ 100 கோடி மக்கள்னா 100 கோடியும் 100 விதமாக இருக்குது. அப்பா 100 கோடி விதமாக இருக்குது, 100 விதமாக இருக்குது. அது காரணம் என்னன்னா அந்தந்த அண்ணாக்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல. ரொம்ப புண்ணியம் பண்ணவனுக்கு என்ன பண்ணுறா தெரியுமா? நாவல இருந்து நல்ல சங்கீதத்தை கொடுக்குறான். நல்ல சங்கீதம், நல்ல பாட்டு, நல்ல சாரீரம், நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, அப்படி வருது அல்லவா? சிலர் பேச தெரியாமல் இருக்கிறவன் இது இருக்காரு, ஊமை இருக்குது. அது போல பேசினால அருவருப்பா பேசுறவே எத்தனை பேர் அசுத்த வார்த்தையா பேசு. ஏன்டா அவன்கிட்ட பேசணும்னு இருக்கும் சில பேருக்கு பேசுது. உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் என்ன காரணம் அப்படின்னா அந்தந்த உயிர் செய்த பாவத்துக்கு தகுந்தாற் போல அதுகளுக்கு வாக்கியங்கள் வரும். அதான் வார்த்தை முக்கியமானது, வாக்கு முக்கியம், வாக்கு முக்கியமானது. அது நான் என்ன சொல்றதப்பா, கருவிகள் எத்தனை இருக்குது அல்லவா? கண்ணு, மூக்கு, காது, வாய், கை, காலு, நெஞ்சு, இப்படி கருவிகள் நிறையா இருக்கா. இதில் பிரதானமானது நாவுங்கிறாரு. யார் சொல்றாரு? மாணிக்கவாசகர். கூறும் நாவே முதலாக கூறுங்கரணம் எல்லாம் நீங்கள். இப்போ நாவினால் அவங்க பாடவும் தானே சிவபெருமான் வந்து அத்தனை வேலை செஞ்சான். நாவினால பாடவும் தான் அவங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சான். அதனாலே நாவு முக்கியமானது. அது அப்பர் சுவாமி சொன்னார், கற்றுக்கொள்வன வாயுடனாவுட இட்டுக்கொள்வன பூவுட நீருட கற்றை செஞ்சட யானுடோ நாமுடோ பெற்றுக்கோன் அவனார் மொழி உண்பதே என்பது அப்பர் தேவாரம். அதனால வாக்கு முக்கியம். அதனால அவ வந்து விநாயகர் தோத்திரம் சொல்ல வந்தவ அவ என்ன பண்ணா தெரியுமா? முதல்ல வாக்குண்டாம். விநாயகர் தோத்திரம் இந்த மாதிரி விநாயகரை கும்பிட்டா அவனை சேர்ந்தா என்னென்னது கிடைக்கும்னு சொல்ல வர்ற அவ என்ன சொன்னா தெரியுமா? முதல்ல வாக்குண்டாம், அப்புறம் 2வது நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம். இந்த ஒரு பாட்டில் இருக்கிற பழங்க நம்ம கிடைச்சா போதும். வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம். மாமலராலாகி லட்சுமி நோக்கம் உண்டாகும், லட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும், செல்வம் சேரும். வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா, மாமலரால் நோக்குண்டா, மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பாறு திருமேனி. துப்பாறு திருமேனின்னா பவளம் போன்ற திருமேனி. துப்புன்னா பவளம், பவளம் போன்ற திருமேனியுடையவராகிய விநாயக பெருமாள். துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்குண்டாம். தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் பூக்குண்டு. பூக்குண்டு சும்மா போகப்படாது சாமிகிட்ட. சாமிகிட்ட போனால் பூ கொண்டுகிட்டு போகணும். சாமிகிட்ட போனால் அதனால பூ அவசியமானது. பூசைக்கு காலையில் ஒரு 10 பூவாது பறித்து சாமி திருவடியில் போட்டுறணும். படத்துக்கிட்டையோ அங்கெல்லாம் திறந்தோறும் அதெல்லாம் முறைப்படி ஆகம விதிப்படி பூசை பண்ணுறோம். 3 மணி நேரம் பூசை பண்ணுறோம். அக்னி காரியத்தோட 3 மணி நேரம் சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாணத்தை பெற்று முறையாக பூசை பண்ணுற ஆகம விதிப்படி மந்திரங்களெல்லாம். அது எல்லாத்துக்கும் அப்படி அமையாது, கிடைக்காது. சாமான் எல்லாரும் தீட்சை வாங்குவாங்களா? அந்த மாதிரி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதனாலே பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்குண்டான் நல்ல மனமுண்டா மாமலதான் நோக்கும். அதனாலே நாவு அவசியம், நாவு அவசியம். அதனால தான் பூக்கை கொண்டரன் பொன்னடி போட்டுதான் நாக்கை கொண்டரன் நாம நவிகளார்னார் அப்போ சுவாமி. அதனாலே அந்த நாவில் இருந்து துணை செய்கின்றவள் யார் என்று கேட்டால் சரஸ்வதி. அதனால அவளுக்கு தோத்திரம் நாவுதூர் இருந்திடும். தாவரும் உலகலான் தந்த நான்முகன் தேவுதன் துணைவியாய் செறிந்த பல்லுயிர் நாவுதோர் இருந்திடும் நலங்கொள் வாணிதன் பூவடி முடிமிசை புனைந்து போட்டுவான். அப்படி சரஸ்வதியினுடைய மலர் போன்ற திருவடியை தலையில் வைத்து போற்றுவாம் என்று தோத்திரத்தை முடிக்கிறார் கட்சி இப்போ சிவாசிவாமிகள் கந்த புராணத்தில் 25 பாட்டு தோத்திரங்கள். அதற்கு மேலே இந்த புராணத்தினுடைய அடிப்படை உண்மைகள் வருகிறது. இந்த புராணம் எப்படி வந்தது,
இந்த புராணத்தினுடைய பெருமை என்ன என்பதை பற்றி பாயிரத்தில் சுருக்கமாக சொல்கிறார். பின்னால் நிறைய வருது, இல்லை சுருக்கமாக சொல்கிறாரு. இப்போ இந்த புராணம் எப்படி வந்தது, யார் தந்தது என்று கேட்டால் சிவபெருமான் தந்தது. இந்த புராணம் 18 புராணங்களும் யார் தந்தது என்று சொன்னால் முதல்ல சிவபெருமான். யாருக்கு சொன்னார் என்றால் திருநந்தி தேவருக்கு சொன்னார். சிவபெருமான் திருநந்தி தேவருக்கு, அவற்றை நேராக படித்தவர் திருநந்தி தேவர். இப்போ இந்த புராணம் கட்சியை புரிஷ்டப்படி எழுதலப்பா, கட்சியை புரிஷ்டப்படி அவர் மனசில் பட்டதை எழுதலை. சிவபெருமான் சொல்லி வச்ச புராணத்தை அவர் எழுதியிருக்கார். அதனால சிவபெருமான் திருநந்தி தேவருக்கு சொல்ல, திருநந்தி தேவர் ஜனத்குமார முனிவருக்கு சொல்ல, ஜனத்குமார முனிவருக்கு சொல்ல, சனத்குமார முனிவர் வேதவியாசருக்கு சொல்ல, வேதவியாசர் சூதமுனிவருக்கு சொல்ல, சூதமுனிவர் சொன்னது 18, சூதமுனிவர் நைமிசாரண்யத்து முனிவர்களுக்கு சொல்ல. இப்படி பாரம்பரியமாக வந்தது. நாதனார் அருள்வரு நந்தி தந்திட கோதிலா துணர்சனர் குமரன் கூறிட வாதாராயண முனி வகுப்ப ஓர்ந்துணர் சூதனோதியது 3 சொல்கிறது. 18 புராணங்கள். இது வடமொழியிலே இருக்குது. வடமொழியிலே இந்த புராணங்கள் 18. சொல்லிய புராணமாம் தொகையுள் இப்படிப்பட்ட இந்த புராணம் 18 தேவர்களுக்கு எல்லாம் புராணம் இருக்கிறது. அது யாரா இருக்கிறதுன்னா சிவபெருமானுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு, பிரமாவுக்கு, சூரியனுக்கு, அக்னிக்கு, இப்படி புராணத்தை பிரிச்சிருக்கிறாங்க. 18 புராணத்தில் 10 புராணம் சிவபுராணம், 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 புராணம் பிரம்ம புராணம், 1 புராணம் சூரிய புராணம், 1 புராணம் அக்னி புராணம், இப்படி 18 பிரிச்சு. இந்த மற்றைய தேவருடைய கதையெல்லாம் சொல்லும்போது அதை பின்னாலே வந்த ஆசிரியர்கள் அந்த புராணத்தில் அந்த மற்ற தேவர்கள்ட்ட இருக்கிற குறைகளை சொல்லாது, அவர்கள் பெருசாக சொல்லி, அந்த தேவர்களை பெரிதாக சொல்லி, அந்த தேவர்களை பெரிதாக சொல்லி அவர்கிட்ட குற்றத்தை மறைச்சுவிடும். இல்லாததை எடுத்து சொல்லும், இல்லாததை, அவங்களுடைய இல்லாத பெருமையை எடுத்து சொல்லும். இந்த சிவபெருமானுடைய புராணத்தில் எல்லளவு குற்றம் கிடையாது. சிவபெருமானுடைய புராணத்தில் எல்லளவு குறை கிடையாது. என்ன காரணம்னா அவன் குறை இல்லாதவன், அவன் குறை இல்லாதவன். குறைவிலா நிறைவே போதிலா அமுதே என்பது திருவாசகம். அதனாலே சிவபெருமான் குறையில்லாதவனாகினாலே அவனுடைய கதையில எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. அதனாலே இந்த புராணம் சொல்லிய புராணமான் தொகையொலீசனை அல்லவர் காதைகள் அணையர் செய்கையுள் நல்லன விரித்திடு நவகன் மாற்றிடு இல்லது முகமனால் எடுத்து கூடுவேன். பிறையணி சடைமுடி, பிறையணி சடைமுடி பிராந்தன் காதைகள். பிறை என்றால் சந்திரனை தலையிலே தரித்தவராகிய சிவபெருமானுடைய கதைகள். இறையும் ஓர் மறுவில, இறைனா கொஞ்சம், இறை என்றால் கொஞ்சம், அது கொஞ்சம் கூட, மறுனா குற்றம் இல்லாதது. இறையும் ஓர் மறுவில யாவும் மேன்மையே. சிவகதையில எல்லாமே மேன்மையானது. இதற்கு மறைபத சான்றுள்ள, மறை என்கின்ற வேதங்கள் இதற்கு சாட்சி சொல்லுதுங்கிறார். சிவபெருமானுடைய கதைகளில் எல்லாமே உயர்ந்தது, எந்த குற்றமும் இல்லாதது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன்னா, இப்போ கந்த புராணத்தில் முருகப்பெருமான் சூரபன்மனோடு மற்ற அசுரோடு சண்டை போட்டார் அல்லவா? எந்த இடத்துலதாவது அவருக்கு மயக்கம் வந்துச்சு, ஒரு ஆயுதம் போட்டு காயம் வந்துச்சு, ஒரு மருந்து கொண்டு வந்து கொடுத்தா ஏதாவது அதில் களைச்சு போனார்னு ஒரு வார்த்தை இருக்கார். முருகன் களைப்பை போட்ட அவனுக்கு சஞ்சீவியை கொண்டு வந்தார் இன்னொருத்தர், கிடையவே கிடையாது. ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமனை இந்த நாகபாசத்தில் கட்டி போட்டான் இந்திரஜித்து, அப்போ கருடன் வந்து சரி பண்ணார். அப்புறம் பிரம்மாஸ்திரத்தில் கட்டி போட்டால் எல்லாம் மயங்கி கொடுத்துட்டார். அப்புறம் சஞ்சீவமலை கொண்டு வந்தார் ஆஞ்சநேயர். அந்த பேச்சே இங்கே கிடையாது, அந்த பேச்சே கிடையாது. முருகன் மேலே ஆயுதம் போட்டுச்சு, அவன் ஏதாவது களைச்சேன், ஒரு பேச்சே கிடையாது. இறையுமோர் மருகன். இன்னொன்று சொல்கிறேன், ஆஞ்சநேயர் தூது போனார் ராமனுக்காக. ராவணன் பெரிய மண்டபத்தில் நவரத்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தான். ஆஞ்சநேயர் போனவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு சமானமாக உசரமாக உட்கார முடியாமல் தன்னுடைய வாழை சுற்றி அதில் உட்கார்ந்தாருன்னு வரலாறு. இப்போ வீரவாகுதேவர் தூது போனார், முருகப்பெருமானுடைய தூதனாக வீரவாகுதேவர் போனார். சூரபன்மன் நவரத்ன மண்டபத்தில் நவரத்ன சிங்காசனத்தில் மாலை போல உட்கார்ந்துருந்தான். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு, பெருமானே உன்னுடைய தூதன் என்று சொல்லி அவனுக்கு கீழே நான் நின்றுகிட்டு பேசட்டுமான்னு நினைச்சார் இல்லையா? அந்த நினைப்பு முடியறதுக்குள்ள நவரத்ன சிம்மாசனம் அவனுடைய சிம்மாசனத்தை விட உயரமானது ஒளியுடையதாக வந்துச்சு. முருகன் அனுப்பிச்சுட்டான். அந்த சிங்காசனத்தில் உட்காந்து பேசுறாரு. இன்னொன்று, இலங்கைக்கு போக 7 நாள் சர்ப்பசேனத்தில் படுத்துருங்க. திருப்புல்லானி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதில் 7 நாள் தர்ப்பசேனத்தில் படுத்துருந்து வருணன் வராமல் அப்புறம் அக்னியாஸ்திரத்தை விட்டு அவன் வந்து அவன்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு அப்புறம் கல்லையும் மண்ணையும்
மலையையும் மரத்தையும் போட்டு அணை போட்டு இலங்கைக்கு போனேன். அப்படித்தான் பாராம போனேன். அதான் பெரிய வழக்கா கூட சேர்த்து வந்தேன். நம்ம முருகன் அப்படி அணை கட்டி போகல, ஆகாயமாக போகலாம். இப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல இல்லையா? இது மாதிரி சிவகதைகளிலே குறைவு என்பது இருக்காது. அந்த சாமி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிச்சுன்னு இருக்காது. எல்லாமே தானே அந்த காரியங்கள் அவன் நினைக்கிறதுக்கு முந்தைய காரியங்கள். அதனாலே பிறையணி தடைமுடி பிராந்தன் காதைகள் இறையுமோர் மறுவில யாவும் என்மை மறைபல சான்றுளர். இதற்கு வேதங்கள் சாட்சி வாய்மையே அவை அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே. இன்னொரு கருத்து சொல்றாரு. மற்றைய தெய்வங்களுடைய வரலாறு புராணங்களை கேட்டால் மயக்கந்தீராது. அதற்கு மேலே அந்தந்த தெய்வங்கள் பெருசா தெரியும். அந்தந்த தெய்வங்களை பற்றி கேட்கும்போது என்னமா இருக்கும்? அந்த தெய்வத்துடைய பெருமையை சொல்லும்போது அந்தந்த தெய்வம் பெருசா தெரியும். அது எது போலங்கிறார். ஒரு 10 லட்சம் பணம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, அவனுக்கு என்னமா இருக்கு அவனை பற்றி? அவன் பணத்தை மாத்திரை நினைச்சுக்கிட்டு போது என்னமா இருக்கும்? 10 லட்சம் நம்ம தான் பெரிய பணக்காரன். அவன் ஒரு 10 கோடி இருக்கிறவன்ட்ட போனான், இவன் பணம் இருக்கிற இடமே தெரியாது. 10 கோடி உள்ளவன்ட்ட போனான். இந்த 10 கோடி உள்ளவனும் அரசனிடத்துல போகும்போது 10 கோடி இருக்கிற இடம் தெரியாது. அரசனிடத்துல போகும்போது அவனுடைய செல்வத்தை பார்க்கும்போது இவனுடைய செல்வம் இருக்கிற இடம் தெரியாது. 10 கோடி கூட இவன் என்னமா நினைச்சுக்கிட்டு இருப்பான்னா, நம்ம தான் பெரும் பணக்காரன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவனே அரசனிடத்துல செல்லும் போது அந்த அரச செல்வத்துக்கு இவன் செல்வம் இருக்கிற இடமே தெரியாது. இப்ப விளக்கு வெளிச்சம் எப்படி இருக்குது? இது மாட்டம் இருந்துச்சுன்னா இது பெருசா தெரியும். இப்ப இந்த வெளிச்சத்துல இது இருக்கிற இடம் தெரியல. இந்த வெளிச்சத்துல இருக்கிறது தெரியல. இந்த வெளிச்சம் சூரியன் புறப்பட்டான்னா இது இருக்கிற முடியும். சரியா இருக்கா? சூரியன் புறப்பட்டான்னு வச்சுக்கப்பா, நீ எத்தனை கோடி பவர் உள்ள லைட்டு போட்டா கூட இருக்கிற முடியாது. அது போல மற்ற தெய்வங்களுடைய புராணங்களை உணர்ந்தால் உங்களுக்கு மயக்கம் தீராது. அது பெருசா தெரியும். சிவபெருமானுடைய புராணத்தை கேட்கும்போது உங்களுக்கு மயக்கம் தீரும். அப்பதான் தெரியும் அவனுடைய பெருமை. அவனுடைய பெருமை தெரிகிற வரையில இவனுடைய பெருமை பெருசா தெரியும். நல்ல கருத்துதான். சிவனுடைய பெருமை தெரிகின்ற வரையில இந்திரனுடைய பெருமை பெருசா தெரியும், பரமனுடைய பெருமை பெருசா தெரியும், விஷ்ணுடைய பெருமை பெருசா தெரியும். சிவனுடைய பெருமையை கேட்கும்போது இவன் பெருமையில இருக்கிற இடம் தெரியாது. எது போல சூரியன் புறப்பட்டானா இருக்கிற ஒளிகள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி போவது போல, சூரிய ஒளிக்குள்ளே எல்லா ஒளிகளும் அடங்குவது போல. அதை சொல்றாரு. புவியினர், பூமியிலே உள்ளவர்கள் ஏனையர் புராணம் தெரியணும். மற்ற தெய்வனுடைய புராணங்களை படித்தாலும் சிவகதை உணர்கிலர் எண்ணித் தீருமோ? சிவகதை உணர்கிலர் எண்ணித் தீரும். சிவகதையை உணரவில்லையானால் மயக்கம் தீராது. அவர் மயம் அரசனை அடைந்திடாரெனில், அரசனிடத்துல செல்லவில்லையானால் எவரவர் ஆக்கமும் இனிது போலும். அவங்க செல்லும் பெருசாவே தெரியும். அரசனிட்ட போற வரையில அவன் செல்லும் பெருசா தெரியும். அங்க போனா இவன் செல்லும் இருக்கணும் தெரியாது. அதுபோல சிவனுடைய கதையை உணரும் போது மற்றவன் கதையெல்லாம் இருக்கணும் தெரியாது. மங்கையோர் பங்குடை வனநாயகர். ஒரு பாதியில் உமாதேவியே உடையவராகிய சிவபெருமான் இருக்கிறானே, அவனுக்கு இங்குள்ள பல புராணத்துள், அவனுக்கு உள்ள புராணம் பலவற்றிலே எக்கவேர் புங்கவன் சீர் போல் புராணம் உண்டுள்ள வேலாயத்துடையவனாகிய முருகப்பெருமானை சொல்லுகின்ற, அவனுடைய பெருமையை சொல்லுகின்ற புராணம் உண்டுள்ள. அந்த புராணத்துக்கு ஸ்காந்தம் என்று வடமொழியிலே ஸ்காந்தம் என்று சொல்லு. அங்கதில் ஒரு சில அடைவை கூறுகிறேன். அதிலே ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன். காந்தன் தான் பெருசு, புராணம் இல்லை, காந்தன் தான் பெருசு. புதுமயில் ஊர் பரன் புராணத்து உச்சிடா கதையில முருகன் ஒரு மயில் வச்சிருக்கிறான்ல, அதனாலே அது புது மயிலுங்கிறார். இவர் புது மயில், எப்போதும் பழைய மயில் அல்ல. புதுமயில் ஊர்வரன் புராணத்து உச்சிடா கதையிலை, அவனுடைய புராணத்தில் வராத கதையே இல்லை. அன்னது கணிதம் என்றோன்னா அதில் வருகின்ற கதைகள் அளவில்லை, கணக்கில்லை. கணிதம் இல்லை, கணக்கு. அது முழுது அறையவிற்கு அவதற்பாளர். அது முழுவதும் சொல்றதுக்கு எனக்கு முடியுமா? கட்சியவர் சொல்றாரு. புதியொரு புலமேசேர் சூதற்கல்லது. சூதமுனிவருக்குத்தான் அது சாத்தியமாகும், இவரை எம்போன்றவருக்கு முடியாது. கட்சியை பற்றி சொல்றாரு. சூதமுனிவருக்குத்தான் அது முடியும். காந்தமாகிய பெருங்கடலுள் கந்தவேல் போந்துடும் உத்தம். காந்தமாகிய இந்த பெரிய கடலாகிய இந்த புராணத்திலே கந்தவேல் போந்திடும் முத்தம். கந்தவேலாகிய முருகப்பெருவான் போந்திடுன்னா அவன் அவதாரம் பண்ணுகின்ற நிமித்தம், அவன் உதிக்கின்ற நிமித்தம், காரணம். புனிதன் கண்ணிடை ஏந்தல் வந்து, சிவபெருமானுடைய கண்ணிலே இருந்து வந்து. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய கண்மணி. இப்ப நல்லா இருக்குதா? சிவபெருமானுடைய கண்மணி.
பிள்ளைகளை எப்படி கொஞ்சம் கண்மணி அப்படிங்கிறாங்க அல்லவா. அதனாலே சிவபெருமானுடைய உண்மையா கண்ணில இருந்து வந்தவன், சிவபெருமானுடைய கண்ணில் இருந்து வந்தவன். யாரும் அவ்வழி மாய்ந்திட அடர்த்ததும் மற்றும் கூறுகள். அதனாலே முருகப்பெருமான் எதற்கு வந்தான்? அவன் சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வந்தது. அதற்கு மேலே அவன் அசுரர்களை ஏன் சம்காரம் செய்தான், அதற்கு மேலே தேவர்களுக்கு என்ன செய்தான் என்கின்ற அந்த வரலாற்றை எல்லாம் சொல்ல போறேன். ஏதியலா கற்பம் எண்ணில சென்றன. முருகன் தோன்றி முருகன் அவதாரமா வெளியில எவ்வளவு காலமாச்சு? பல கோடி கற்பங்களாச்சு, பல கோடி கற்பம். இவ்வளவு சொல்ல முடியாது, கீமுவோ கீபின்னு சொல்ல முடியாது. அதனால ஏதியலா கற்பகம் எண்ணில் சென்றன. ஆதாலால் இக்கதையும் அனந்தாமா பேதமாகும் அப்பேதத்தின் உள்விரி தோது காந்தத்தின் உண்மையை கூறுகிறேன். முன்பு சூதன் மொழிவட நூற்கதை பின்பு யான் தமிழ் பற்றி ஈர்ச்சிப்புகிறேன். சூதமுனிவர் வடமொழியிலே சொன்னாரு, நான் தமிழ் மொழியிலே சொல்றேன். என் பயன் என்னில் இன்றமிழ் தேசியர் நன்புலத்தவை காட்டு நயப்பினார். தமிழ் படித்தவர்கள் எல்லாம் இப்படி தமிழை விரித்து பேசி இருக்கிறானே, இப்படி தமிழிலே இப்படி கதைகளை வைத்திருக்கிறானே, இப்படி சொன்னயம் பொருணயம் உள்ள பாடல்கள் அமைந்திருக்கிறதே என்று தமிழ் தேசியர்களாயிருப்பவர்கள் எல்லாம் மெச்சும்படியாகும். உள்ளபடியே நீங்க மற்றைய புராண கவிகளுக்கும் கந்த புராண கவிகளும் பார்த்தீங்கன்னா அதிக வித்தியாசமா இருக்கும். கந்த புராண கவி அவ்வளவு நயமாகவும் அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு பொருள் நிறைந்ததாகவும் இருக்கும். அது காரணம் என்னன்னா, இதை படித்து அனுபவிக்கிறவங்க அதிகம் இல்லை. கந்த புராணத்தை படித்து அனுபவிக்கிறவங்க அதிகம் இல்லை. எல்லா புலவர்களும் ராமாயணத்தோடு நின்றுக்கிட்டாங்க. எல்லா புலவர்களுமே ராமாயணத்தோடு நின்றுக்கிட்டாங்க. எல்லாம் ராமாயணம் தான். கந்த புராணத்தை இந்த மாதிரி எல்லாம் பேசி சொல்நயம் பொருள்நயம் விரித்து அதனுடைய பெருமையை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற புலவர்கள் இல்லை, அதிகமாக இல்லை. அதனாலே இப்படி நன்புல தமிழ் தேசிய நன்புலத்தவை காட்டு நயப்பினார். தேசிகர்கள் குடியிருக்கிற அந்த சபையிலே அவர்கள் மெச்சும்படியாக காட்டுவதற்காக தோற்றம் மீறின்றி தோற்றிய சூர்பகைக்கு ஏற்ற காதைக்கு வன்பயன் நின்று. தோற்றம் ஈரின்றி தோற்றிய முதலும் முடிவும் இல்லாதவனாகிய முருகப்பெருமான். முதலும் முடிவும் இல்லாத முருகப்பெருமான் சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வந்தான் என்று சொன்னால் சிவனே முருகனாக வந்தது. சிவனே முருகனாக வந்தது. சிவனுக்கு தோற்றம் இல்லை, ஒடுக்கமும் இல்லை. தோற்றம் ஒடுக்கம், தோற்றமும் ஒடுக்கமை இல்லாதது எதுவோ அது சிவம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட என்று தொடங்குது திருவம்பாடு. தோற்றமும் ஒடுக்கம். இப்ப நம்ம தோன்றுகிறோம் ஒடுங்குகிறோம், தோன்றுகிறோம் ஒடுங்குகிறோம். கடவுள் தோன்றவும் மாட்டாரு, ஒடுங்கவும் மாட்டார். அதுதான் கடவுள். சூற்பகைக்கு ஏற்ற காதைக்கவன் பெயர் என்றிலும் இந்த நூலுக்கு பெயர் வைக்கிறார். பெயர் என்ன கேட்டால், முருகப்பெருமானுக்கு எத்தனை பேரு? முருகனுக்கு எண்ணில்லாத பேர், எண்ணில்லாத பெயர். அதில் இந்த புராணத்துக்கு ஆற்றுமைம்புலத்து ஆறுசன் மேலையோர் போற்று கந்த புராணமது என்பது. அதனாலே பெரியோர்கள் போற்றுகின்ற நாமமாக இருக்கின்ற கந்த புராணம் என்று வச்சார். இதில் முருகனுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் இதில் 3 பெயர்கள் 4 பெயர்கள் சிறப்பாக வருகிறது. அதில் அவதாரத்தில் முருகன் வைக்கிறார். ஒரு திரு முருகன் வந்தாங்க உரித்தனன் உலகமுயன் அவதாரம் சொல்றாரு. புராணத்துக்கு கந்த புராணம் வைக்கிறாரு. புராணத்துக்கு கந்த புராணம். அவன் அவதாரம் செய்கிற அந்த பாட்டில் முருகன் வைக்கிறார். பின்னால் அப்புறம் சரவணன் வருகிறது, குகன் வருகிறது, எல்லாம் வருகிறது. அதில் கந்தன் என்கிறது மிக சிறப்புடைய பெயர். கந்தா குமரா கதிர்வேலவனே என்று அனுபூதியில் வரும். அதனால பல இடங்கள்ல வருது கந்தன். கந்தன் என்ற சொல்லுக்கு ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடா இருப்பவன் என்பது ஒரு பொருள். ஆன்மாக்களுக்கு கந்துங்கிறது யானை கட்டும் தறிக்கு பெயர். அதுபோல ஆன்மாக்களாகிய யானைகள் எல்லாம் அவன் கட்டி காப்பவனாகினால ஒரு கந்தன் வேறு. அதுக்கு மேலே உமாதேவி ஒன்றாக சேர்த்தபடியினால கந்தன் வேறு என்றெல்லாம் பின்னாடி விளக்கம் வரும். அதனாலே கந்தன் என்கிறது சிறந்த நாமம். கந்தன் என்கிறது சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் ஒன்று வர வேணும். திருச்செங்கோடு திருப்பூர் சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் ஒன்று வர வேணும் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே அப்படி கந்த பெருமானுடைய புராணம். அதனால இது கந்த புராணம் என்று இதற்கு பெயர் வைத்து பகுதி கொண்டிடு பாக்கள் இனத்தினுள் மிகுதி கொண்ட விருத்த தொகைகளால் தொகுதி கொண்டிடு சூறுகளை சாய்த்தவன் தகுதி கொண்ட தனிக்கதை சாற்றிய செந்தமிழுக்கு வரம்பென செப்பிய முந்து காஞ்சியும் முற்றுணர் மேலும். இந்த புராணம் பாடினது எங்க தெரியுமா? காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா?
புலவர்கள் நிறைந்த புலவர்கள் சாதாரண ஊர்ல இருந்து பாடல. இப்போ பட்டிக்காட்டில் கதை சொன்னா என்ன தெரியும்? பட்டிக்காட்டில் படிக்காதவங்கள்ட்ட கதை சொன்னா எப்படி வேணாலும் சொல்ல, அவங்க என்னத்தை கண்டாங்க. நல்ல கவிஞர்களுக்கு இடத்துல சொன்னா தப்பு சொன்னா தப்பா சொன்னா கண்டுபிடிச்சப்பட மாட்டாங்க. அதுபோல இவர் பாடின ஊர் எப்படிப்பட்ட ஊருமா தெரியுமா? செந்தமிழுக்கு வரம்பாகிய காஞ்சிங்க. அங்க தமிழ் புலவர்கள் சமய தலைவர்களும் நிறைய இருந்திருக்கிறார்கள், புலவர்களும் நிறைய இருந்திருக்கிறார்கள். அதான் ஒரு புராணத்தை முதல்ல ஆரம்பத்திலேயே தடுத்து விட்டாரு. இந்த மாதிரி கட சக்கரங்கிறது புனைக்கிறதுக்கு விதி இல்லை, இலக்கணத்தில் விதி இல்லை அப்படின்னு தடுத்து விட்டானே ஒரு புலவன் இருந்துருச்சு. அப்புறம் முருகன் வந்து அப்புறம் சரி பண்ணுனாரு. அப்படின்னா பார்த்துட்டு எப்படிப்பட்ட புலவெல்லாம் இருக்கும். அதனால அப்படிப்பட்ட ஊர்ல இந்த கதையை சொல்றேங்கிறார். செந்தமிழுக்கு வரம்பென செப்பிய முந்து காஞ்சியின் முத்துணர் மேலவர் கந்தன் எந்தை கதையினை நூன்முறை தந்திடன்ன தமிழை. அப்படிப்பட்ட ஊர்ல பல புலவர்கள் நீங்க முருகப்பெருமானுடைய புராணத்தை கந்த புராணத்தை நீங்க பாடித்தர வேண்டும் என்று பலவேறு வரை வற்புறுத்த அதன் பிறகு ஒரு பாடித்தார். அப்புறம் முருகப்பெருமான அடிவித்து தும்புசூர் முதல் வீட்டிய வேற்படை நம்பிகாதையின் அற்றமிழ் பாடலால் உம்பர் போற்ற உமையுடன் மேவிய கம்பர் காஞ்சியில் கட்டுரை தேறிய. காஞ்சிபுரத்தில் இந்த புராணத்தை நான் பாடினேன், இதற்கு அடிப்படை வரலாறுகள் இப்படி என்று இதுவரையிலும் சொல்லுகிறார். அதற்கு மேல வருவதுதான் ஆற்றுப்படலம்னு ஒரு ஆற்று படலம். இந்த புராணம் பாடப்படுகின்ற ஊரு எந்த நாடு, அந்த நாட்டிலே பாய்கின்ற ஆற்றினுடைய வளம், அந்த நாட்டிலே இருக்கின்ற ஆற்றின் ஆறு. ஏன் முதல்ல ஆற்றுப்படலம் பாடுகிறார்னு சொன்னால், ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்னா நீரில்லா நெற்றி பாழ், நீரில்லா நெற்றி பாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ் பாழை, உடன்பரப்பில்லா உடம்பு வாழ் பாழை, வடக்குடி இல்லாமலை, பெண்கள் இல்லாத வீடு பாழ், திருநீர் இல்லாத நெற்றி பாழ், ஆறு இல்லாத ஊர் அழகு வாழ், உடன்பரப்பு இல்லாத உடம்பு வாழ். அப்படி சொல்றான். ஆறு முக்கியம், ஆறு முக்கியம். இப்ப காவிரி ஆறு இல்லைன்னா அந்த சோழ நாட்டுக்கு என்ன பெருமை இருக்கு? காவிரி ஆறு இல்லைன்னு வச்சுக்க, சோழ நாட்டுக்கு பெருமை இல்லைப்பா. சோழ நாடு சோறுடைச்சது எங்க சொல்ல முடியும்? ஆறு இல்லாம சோறு எப்படி வரும்? ஆறு இல்லைன்னா சோறு இல்லை, ஆறு இல்லைன்னா சோறு இல்லை. ஆகையினாலே அப்படி ஆற்றுப்படலம் பாடுவது முக்கியம். இது எல்லா புராணங்கள்லையும் இருக்கும். இந்த காஞ்சிபுரம் என்பது தொண்டை நாட்டை சேர்ந்தது. தொண்டை நாடுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தொண்டை நாடு சான்றோடையது. வேளம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழவள நாடு சோறுடைத்து, பூலியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, பாண்டி நாடு முத்துடையது, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோடைத்து. அதனால தொண்டை நாடு சான்றோர்களை உடையது. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே பாய்கின்ற ஆறு கம்பையாறுன்னு பேரு, பாலியாறுன்னு பேரு. பாலாறு கம்பையாறு என்ற ஆறு. அந்த ஆற்றை பற்றி சொல்லுகிறார். ஆற்றுக்கு நீர் எங்கிருந்து வரும்? ஆற்றுக்கு நீர் எங்கிருந்து வரும்? மலையிலிருந்து வரும். மலையிலிருந்து வரும். இது ஒரு அதிசயம். இது ஒரு ஆறு பள்ளத்தில் ஓடுறது. தண்ணீர் எங்கிருந்து வருது? மலையிலிருந்து வருது. இப்போ காவிரிக்கு எங்கிருந்து வருது? எந்த மலையிலிருந்து? குடகுமலை. கனகுடைகள் கொண்டன் தருஞ்சங்கரன் என்று சொல்லா போலே குடகுமலையிலிருந்து அது வருது. இது நந்தி மலையிலிருந்து இந்த ஆறு தான். அங்கே நந்தி மலையிலிருந்து தான் தொண்டை நாட்டில். அந்த நந்தி மலையில் உற்பத்தியாகி இந்த பாலாறுக்கு தண்ணி வருது. அதை பற்றி பாடுறாரு. ஆற்றுப்படலாம். ஆற்றுப்படலாம் 39 பாட்டு. சிவபெருமானுக்கு அன்பர்களாய், தக்கவர்களாய், அறிஞர்களாய், செல்லுமுடையவர்களாய், தவமுடையவர்களாய் வாழ்கின்ற தொண்டை நாடுங்கிறார். இந்த தொண்டை நாடு யாரால சிறப்பு? அங்கே வாழ்கின்ற மக்களால சிறப்பு. அங்கே வாழ்கின்ற மக்களால சிறப்பு. அந்த மக்களை பற்றி சொல்லும்போது தொண்டை நாட்டில் சிவபெருமானுக்கு அன்பர்கள் இருக்கிறார்கள், தக்கவர்கள் இருக்கிறார்கள், தகுதியுடையவர்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், தவமுடையவர்கள் இருக்கிறார்கள், செல்வமுடையவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பல உயர்ந்தவர்கள் இருக்கின்ற அந்த தொண்டை நாட்டில் ஆற்றை பற்றி சொல்லுகிறேன், அதனுடைய அழகை சொல்லுகிறேன். சுந்தர மாயவன் துயிலு ஆளி போல் இந்திர நூறுமுகில் யாவும் மேகியே அந்தமில் கடற்புண் அருந்தியாற்றலி வந்தன கவுறு உபரியின் வண்ணம் என்னவே. அதனாலே மாயவன் துயில்கின்ற ஆளி போல சென்று, மாயவன் துயில்கின்ற ஆளி இருக்குவாரு, அது திருப்பார்கடல். திருப்பார்கடல் திருப்பார்கடல் எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். வெண்மையாக மேகம் வெண்மேகமாக இருந்து எங்கே போவோம்? கடலுக்கு போவோம். கடலில் போய் சாப்பிட்டு அப்புறம் கருகருன்னு வெண்மேகமாக போய் கடலில் இருக்கிற தண்ணீரை சாப்பிட்டு கருக்குண்டு மேகமாக கருநிறமாக மாறி அப்புறம் மழை பெய்யும். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் உமாதேவியை போல
முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் எட்டிடையன் மின்னி பொலிந்தம் பெராட்டி திருவடி மேற் பொன்னஞ்செலம்பின் ஜெலம்பி திருப்புருவம் என்ன சிலை உலவி நந்தம்மை ஆளுடையான் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பருக்கு முன்னி அவளவுக்கு முஞ்சுரக்கு இன்னொருளை என்ன புலியாய் மலையேறும்பாங்க என்பது திருவம்பாக. ஆகையினாலே இப்படி திருமால் தூங்குகின்ற அந்த திருப்பார்கடல் போன்ற வெண்மையாக சென்று இந்திரன் ஊறுகின்ற முகுள் யாவும் போய் கடலில் இருக்கிற புனலை அருந்தி ஆர்த்து இடித்து மின்னி வந்தன ஒவ்வொரு கடல் வண்ணமாக வந்தது. கடல் நீல நிறமா இருக்குதா? கடல் நீல நிறமா இருக்குதா? போன மேகம் வெண்மையா இருக்குதா? அது போய் சாப்பிட்டோம்னா அந்த கடல் நிறத்தையே இது கொண்டுச்சோம். கடல் நிறமே இதுக்கு வந்துச்சு. அப்படி வந்த அயாலே மழையை பெய்து நிறைய சொல்றாரு. மழையை பெய்து எங்கே பெய்யுதுன்னா மலையிலே மழை பெய்யும். மலையிலே மழை பெய்யும். மலையில தான் ஆறு உற்பத்தி ஆகுது. மலையில தான் அவ்வளவு உயரத்தில் உற்பத்தி ஆகுதுப்பா. இப்போ கங்கை எங்கிருந்து வருது? இமயமலையில் உற்பத்தி ஆகுது. கங்கை இமயமலையில் உற்பத்தி ஆகுது. காவிரி குடகு மலையில். இந்த மாதிரி இந்த கம்பையாறு நந்தி மலையில். அது சுந்தர வைரவ தோன்றன் மீமிசை கந்தடு களித்துரி கவையை காட்சி போல் முந்துரு சூர்முகின் முழுதும் முற்றுற நந்தியம்பெருவரை மீது நந்திய. அப்படி நந்தி மலையில் வந்தது. நந்தி மலையில் பெய்தது. அது பெய்தது எப்படி சொல்றாருன்னா புயல். புயல்னா மேகம். மேகம் கருகருன்னு இருந்தது. மேகம் கருகருன்னு இருந்தது. அது நந்தி மலையில கொட்டியது. அதோட அந்த மேகம் மின்னல் இருந்தது. அதில் வானவில் போட்டது. வானவில்லு கருத்த மேகம் நந்தி மலையில் கொட்டுது தண்ணியை. இது இப்படி சொல்கிறத எப்படி சொல்கிறாருன்னா கட்சியப்பர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த கருத்த மேகம் கண்ணப்பறை போல இருந்துச்சா. கருத்த மேகம் கண்ணப்பறை போல இருந்தது. வில்லு அவர் கையில் வச்சிருந்த வில்லு போல இந்த வானவில் இருந்தது. அவர் வாயிலிருந்து சிவபெருமான் மேலே கொட்டுனாரு பாரு தண்ணி. அதுபோல் அந்த மேகம் அந்த மலை ஆகிய சிவன் மேலே கொட்டுக்கிறார். இதுவும் நந்தி மலை தான். அதுவும் அந்த நந்தியில தான் அவரும் கொட்டுனார், அபிஷேகம் பண்ணார். அதே மாதிரிதான் இந்த மேகம் இருக்கிறாங்கிறார். பூட்டுகார்முகன் தன்னுடன் தோற்றிய புயல்வாய் ஊட்டு தன்முனல் நந்தியங் கிரிமிசை ஊத்தல் வேட்டுவ குல திருநார் மஞ்சன விமலருக்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயல் போன்றுள்ளது. கண்ணப்பர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியது போல இருக்குதுங்கிறார். மேகம் கருப்பா இருக்குதா? வானத்தில் வில்லு இருக்குதா? அது நந்தி மலையில கொட்டுதா? அதே போல கண்ணப்பர் கருப்பா? அவர் கையில வில்லு இருக்குதா? வாயிலிருந்து ஊத்துறாரா? அதனால கண்ணப்பரை போல இருக்குது மேகம்னார். அதற்கு மேலே மேகமானது கடல் நீரை உண்டு மழையை பெய்யும். கடல் நீரை உண்டு மழையை பெய்யுது. வெம்மையை போக்கி வெப்பத்தை போக்கி குளிர்ச்சியை உண்டு பண்ணி வெப்பத்தை போக்கி குளிர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இதுக்கு சொல்றாரு ஓம சொல்றாரு தேசிகராயிருப்பவர்கள். தேசிகர்னா குரு. தேசிகராயிருப்பவர்கள் மேகம் கடல் நீரை உண்டது போல நல்ல சாஸ்திரங்களை நிறைய படிச்சு. சாஸ்திரங்களை மேகம் கடலை உண்டது போல சாஸ்திரங்களை நிறைய சாஸ்திரமாகிய கடலை உண்டு. அந்த சாஸ்திரமாகிய கடலை உண்டு. அந்த சாஸ்திர ஞானத்தினாலே வந்த அருள் உரைகளை தன்னை அடைந்த சீடர்களுக்கு போதித்து அதன் மூலமாக அவர்கிட்ட இருக்கிற கெட்ட குண அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை கொடுக்கின்ற தேசிகனை போல ஆச்சாரியனை போல இருக்குன்னு நல்ல ஓம நல்லா இருக்குல்ல. மேகமானது கடலை உண்டது, பூமியிலே மழையை பெய்தது. அந்த மழையினாலே வெப்பம் போச்சு, குளிர்ச்சி வந்தது. ஆச்சாரியன் சாஸ்திரமாகிய கடலை உண்டு. அந்த சாஸ்திரத்தினால வந்த ஞானத்தை சீடர்களுக்கு போதித்து சீடர்களுக்கு அஞ்ஞானத்தை போய் மெஞ்ஞானத்தை உண்டு. அவன் தான் தேசிகன். சிவ அதை சொல்றாரு. தேக்கு திண்டிரை புணரி நீர் வெம்மையை சிந்தி, வெம்மைனா வெப்பத்தை போக்கி ஆக்கிவாலொளி உலகில் விட்டேகளால் அடைந்தோர் நீக்கரும் வினை மாற்றி நன் நெறியிடை செலுத்தி போக்கின் மேயின தேசிகர் பொருவின புயல்கள். அந்த புயல் என்கின்ற மேகம் தேசிகரை போல இருக்குங்கிறார். தேசிகர்னா குரு எப்படி இருக்கணும்னா தன்னை அடைந்தவர்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை போக்குவந்தவனா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அஞ்ஞானத்தை உண்டு பண்றவனா இருக்கக்கூடாது. அஞ்ஞானத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உண்டு பண்ற தேசிகரும் உண்டு. அதனாலே ஆசிரியன் எப்படிப்பட்டவன் என்றால் குற்றத்தை நீக்குவனுக்கு ஆசிரியன் பேரு. குற்றத்தை ஆசுன்னா குற்றம், இரியன்னா நீக்குதல். இரியல் என்றால் நீக்குதல். ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம், இரியல் என்றால் போக்குதல்.
ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம், இரியல் என்றால் போக்குதல். அதனால் அவருக்கு தான் ஆசிரியர். ஆசிரியர் சொல்லி அதற்கு மேலே பல பாடல்கள் அந்த வளம் சொல்கிறார். வளம்னா இந்த நீர் பாய்ந்ததுனால வந்த வளங்கள் சொல்கிறாரு. அதில் ஆறு நிறைய தண்ணீர், ஆறு நிறைய தண்ணீர். அந்த தண்ணீர் மழை பெய்ததினாலே, மலைகளிலே பூமியிலே மழை பெய்து பல வகையான நிலங்களிலே அது கலந்து வருவதனால கலங்களாக இருந்தது. மண் கலந்து கலங்களாக உண்டு. கலங்களாக நெடுநேரம் போய் கூட, நெடுந்தூரம் போய் கூட கலங்கள் தெரியாமல் கலங்களாக. அதுக்கு ஓமை சொல்றாரு, தண்ணீர் நிறைய இருந்தது, தண்ணீர் நிறைய இருந்தது, நீண்ட தூரமும் போச்சு, ஆனால் தெளியலை. இது எது போலன்னா, வேதம் முதலாகிய நூல்களை நிறைய படிச்சிருப்பான், வயசு ஆகியிருக்கும், நெடுந்தூரத்துக்கு வயசு ஆகியிருக்கும், நிறையாவும் படிச்சிருப்பான். அப்படி படிச்சு இருந்தும் சிவபெருமானே பரம்பொருள் என்று தெரியாதவனுடைய உள்ளம் போல இந்த ஆறு கலங்கி போகிறாங்க. நீண்ட தூரம் போயும் தெரியவில்லை, நிறைய போயும் தெரியலை. வயசாகியும் சரி, வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நிறையாவும் படிச்சிருக்கேன். ஆனால் சிவபெருமானே பரம்பொருள் என்று தெரியாதவனுடைய உள்ள எப்படி கலங்கி இருக்குமோ அது போல இந்த ஆறு கலங்களுக்கு சொல்றாருப்பா. வேதமே முதல் யாவையும் உணரியணும், மேலா ஆதிவானவன் கரைமிடத்திரை என அறிய. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, நல்ல அழகா எடுத்துக்காட்டு. வேதம் முதலாகிய பல நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஆதிவானவன் முதற்கடவுள் சிவபெருமான் என்று தெரியாதவனுடைய உள்ளம் போலன்னாரு. எப்படி அவனை முதற்கடவுள் நீ சொல்ற அப்படின்னு நீ கேட்குறீங்களா? அவன் அந்த கழுத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவனுடைய கழுத்தை பார்த்தீங்கன்னாலே இவன் தாண்டா முதற்கடவுள், எல்லாத்தையும் காப்பாற்றுறவேங்கிறது இந்த கழுத்து சொல்லுகிறான். அத்தனை பேரையும் கொல்ல வந்த விஷத்தை சாப்பிட்டு கழுத்தில் வச்சுக்கிட்டு கரைக்கண்டன்னு பேர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றினான். இது ஒன்று போதுமே இல்லையா? இப்போ மகாவிஷ்ணுவா சாப்பிட்டு விட்டு விஷத்தை சாப்பிட்டு விட்டு எல்லாத்தையும் காப்பாற்றினா யார் சாப்பிட்டு காப்பாற்றினா? ஏதோ அவங்களே சொல்கிறாங்க, ஆழ்வாரே சொல்கிறாங்க, கண்ணுதல் நஞ்சுன்னா கண்டவனே. அதெல்லாம் அறிஞர்கள் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். ஆழ்வாரே, திருமங்கை ஆழ்வாரே சொல்கிறாருப்பா, சிவபெருமான் தான் நஞ்சு சாப்பிட்டாரா, மகாவிஷ்ணு பெண்ணை சாப்பிட்டாரா, மகாலட்சுமியே, தேவர்கள் அமுதத்தை சாப்பிட்டாங்களா. அதனாலே வேதமே முதல் யாவையும் உணர்கினும் மேலாம் ஆதிவானவன் கரைமிடத்திரை என அறியா பேதை மாக்கள். சிவபெருமானே பரம்பொருள் அறியாத பேதை மாக்கள், கற்றும் சிவஞானம் இல்லா கழுதிகள். கற்றும் சிவஞானம் இல்லா கழுதி படிச்சிருப்பான், சிவபெருமானே பரம்பொருள் தெரியாது, எல்லா சாமியும் ஒண்ணுமா, எல்லா சாமியும். அதனாலே பேதை மாக்கள்னார் அவங்கள. பேதைன்னா அறிவில்லாது, தம் உணர்வென அலைந்து வேறுகின்ற சீத நீரலா தெளிதல் என்றாயது செய்யும். அந்த தண்ணீர் தெளியவே இல்லையானார். ரொம்ப தூரம் போய், இவன் ரொம்ப படிச்சும் தெரியல, அது ரொம்ப தூரம் போயும் தெரியலேன்னார். அதனால இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சிவபெருமானே பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானே பரம்பொருள், முதற்கடவுள், முழு முதற்கடவுள் என்று தெரிஞ்சுக்கணும். அது சிவசிவா வெண்பான்னு ஒரு நூல். சிவசிவா வெண்பா என்பது ஒரு நூல், சிவசிவா வெண்பான்னு ஒரு நூல். அந்த நூல் சொல்லுது, வில்லால அடிச்சான பார்த்தன் அர்ச்சனன், பெரம்பால் அடிச்சான பாண்டியன். அப்போது எல்லாருடைய உடம்புலையும் அடிபட்டு, எல்லாருடைய உடம்புலையும் அடிபட்டது. எல்லாருடைய உடம்பிலே அடிபட்டதுனால இவனே சர்வவையாவின்னு தெரிஞ்சு கொண்டார். இவனுடைய உடம்பில் அடிபட்ட போது எல்லாருடைய உடம்புலேயே அடிபட்டது. விற்பரம்பால் உற்றவடு மேவ உலக எங்கு நிறை. விற்பரம்பால், வில்லாலும் பரம்பால் உற்றவடு மேவ உலக எங்கும் நிறை சிற்பரனே தெய்வம் சிவசிவா. சொற்சிறந்த அகர முதல வெளுத்தல்ல ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது அந்த நூல். அதனாலே சர்வவியாபியாக எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கிறவன் சிவபெருமானே என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தாப்பில் ஒரு சீன் வருது பாருங்க. இந்த சீன் எப்படி வருதுன்னா, மதுரை தண்ணீரை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. தண்ணீரை பார்த்த உடனே இந்த கம்பையாற்று வெள்ளத்தை பார்த்த உடனே கச்சியப்பருக்கு ஞாபகம் மதுரைக்கு போயிடுச்சு. மதுரைக்கு போய் அந்த கம்பையாற்றில் மீன்களுக்கு மேலே ஆற்றுல அந்த மீன்கள் எல்லாம் அதிகபட்ச மீன்களாக எதிர்த்து போய்கிட்டு இருக்கும். தண்ணீரை எதிர்த்து போகுதா? இதை பார்த்த உடனே அவருக்கு மதுரை ஞாபகம் வந்துருச்சு. யாருக்கு? கச்சியப்பருக்கு. அது எப்படி ஞாபகம்னா, ஒரு கிழவிக்காக மண்ணு சுமக்க போனான்ல, ஒரு வண்டி கிழவிக்காக மண்ணு சுமக்க போனானா, அப்படி மண்ணு சுமக்க போய் அதுக்கு கூலி உதிருகின்ற புட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மண்ணு சுமந்தானா, புட்டுக்கு மண் சுமந்தான். ஒரு புலவர் பாடினாரு, இந்த மாதிரி சிவபெருமான் போய் மண்ணு சுமந்தானே,
அவனுக்கு அப்படி மண்ணு சுமக்கிறதுன்னா அவனுக்கு ஒட்ட தொழில் தெரியுமான்னு கேட்டான். ஒட்டம் தானே மண்ணு சுமப்பான், ஒட்டம் தானே மண்ணு ஒட்ட தொழில் தெரியுமான்னு. அதுக்கு விட எப்படி வருதுன்னா, உள்ளன்பு இல்லாதவருக்கு ஒட்டாறு காணம்பான். மட்டுற்ற சோலை மதுராபுரி சொக்கல் பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தர் காணம்பானே. பிட்டுக்கு மஞ்சு வந்த பித்தரை ஆமாயின் ஒட்ட தொழில் அவருக்கு உள்ளதோ அம்மானே அப்படின்னா ரெண்டாவது கேட்டா, உள்ளன்பில்லாதவருக்கு ஒட்டாறு காணம்பான். அதனாலே அப்படி மண்ணு சுமந்தானா. அந்த மண்ணு சுமந்தது எந்த நதி தெரியுமா? வையக்கரை, வையநதி. வையக்கரையில் தான் மண்ணு சுமந்தான். அப்படி உதுடுகின்ற பிட்ட கூலியா வாங்கிக்கிட்டு மதுரை நாயகன் மண் சுமந்த மாநதி வைய நதி அப்படி சொல்றார். அந்த நதியிலே சமணர்களுக்கும் ஞானசம்பந்தருக்கும் வாதம் வந்து அந்த வாதத்திலே நெருப்பிலே போட்டு பச்சையா எடுத்தார் ஞானசம்பந்தர் ஏட்ட. ரெண்டாவது புனல்வாதம். புனல்வாதம்னா தண்ணீரில் போட்டு யாருடைய ஏடு எதிர்த்து போகுதோ, தண்ணீரை எதிர்த்து போகுதோ அந்த ஏட்டில் இருக்கிற கடவுளும் சமயமும் தான் உசந்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு முதல்ல சமணர்கள் கொண்டு போட்டா ஏட்ட. அவன் மந்திரத்தை சொல்லி போட்டான். அதோட போயிடுச்சு. ஒரு வினாடி கூட நிற்கல. அப்படியே எடுக்க போற ஏட்டை பிடிக்க போறேன்ட்டு அப்படியே போட்டார்களாம். பழகு நேரத்திலே போட்டார். இங்கே மதுரைக்கு வராம ஞானசம்பந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவாரத்தை பாடி போட்டார். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்கதன் புனல் வேந்தனு ஓங்குக ஆழ்கதியதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படின்னு தேவாரம் பாடி போட்டாரு. அப்படி போட்ட உடனே அந்த ஏடு என்னாச்சு? எதிர்த்து அந்த ஏட்டினுடைய வேகத்தை நடந்து போய் பிடிக்க முடியாது சொல்லி குதிரை மேலே போய் குலைச்சல நாயனார் அந்த ஏட்டை எடுத்தாராம். அந்த ஏடு எடுத்த இடம் தான் ஏடகம்னு. நல்ல சான்று நிறைய இருக்கு, ஒன்று கூட கட்டுக்கதை இல்லை. ஈடு சென்றனைதரும் எடகத்துருவனை ஞானசம்பந்தர் திருவடகை என்கிற கோயில் சோழவன் தானுட்ட. அந்த ஞானசம்பந்தர் போட்ட ஏடு எப்படி அந்த வைகை நதியிலே தண்ணீர் எதிர்த்து போச்சோ அதுபோல இந்த பாலாற்றில் மீன்கள் எல்லாம் எதிர்த்து போகுதுறாங்க. இந்த ஓமையை சொல்றார். உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு ஒலி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதி. மதுரை நாயகன் சுமந்தவன் சின்ன ஆள் அல்ல, பாண்டிய நாட்டை ஆண்டவன் அரசன். மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதியில் அந்த வைகைக்கு ஒரு அடமி கொடுத்தார். மாநதியில் முதிரும் முத்தமிழ் வரகன் இசையல் இசை நாடகமாகிய முத்தமிழிலும் வல்லவனாகிய ஞானசம்பந்தன். முதிரும் முத்தமிழ் விரகனது ஏடன முத்தமிழ் வரகராகிய ஞானசம்பந்தருடைய ஏடன மொய்மீன் எதிர் புகுந்திட போவது பாலியாமி. அவங்களுக்கு எப்படி உமை வருது பார்த்தியா? அந்த உசந்ததிலேயே உமை சொல்லுவாங்க. உசந்ததிலேயே அந்த உயர்ந்த ஊரிலே தானே சொல்லுவாங்க. அந்த உயர்ந்ததிலேயே அந்த உமை. இப்படியே அந்த ஆற்று படலத்தை சொல்லி அந்த ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தை வைத்து அந்த வெள்ளத்தினாலே நிலத்தை வளஞ்செய்து, நீர் வளத்தினாலே நிலத்தை வளஞ்செய்து, அந்த நில வளத்தினாலே பயிர் வளத்தை கொண்டு அந்த பயிர் வளத்தினாலே மக்கள் வளமாக வாழ்கிறார்கள். மக்கள் வளமாக இருக்கிறார்கள் என்றால் எதனாலே? உணவின் வளத்தினாலே. உணவு எதனாலே வருகிறது? நிலத்தினாலே. நிலம் எதனாலே விளைகிறது? நீரினாலே. அதனாலே நீரமாக நீர் என்று அவையாது உலகு மாறி அல்லது காரியம் இல்லை. நீர் இல்லையானால் நீரும் இல்லை, நானும் இல்லை. அதனால் நீர் வளம், நிலவளம், உணவு வளம், மக்கள் வளம். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் இந்த ஆற்றுப்படலத்தில் நிறைய சொல்றாரு. அதுக்கு மேலே நாட்டுப்படலம் வந்து வருகிறது. ஆகையினால அவைகளெல்லாம் அடுத்த வாரத்தில் திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம். ஆகையினால இப்படியெல்லாம் புலவர்கள் நமக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறார்கள். புலவர்கள் அவங்க படித்த அந்த பாடலை, அந்த கருத்தை, அந்த ஞான விஷயத்தை நமக்கு உபகாரமாக இப்படி தமிழில் பாடி கொடுத்துருக்காங்க. தமிழில் எவ்வளவு மெனக்கெட்டு பாடியிருப்பார், எவ்வளவு மெனக்கெட்டு பாடியிருப்பார். வழக்கு வச்சத்தை எடுத்துக்கிட்டு எழுதியிருப்பார். ஏட்டில் எழுத்தாணியில். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தான். நல்ல நூல்களும், நல்ல அருளாளர்களும், நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஆலயங்கள், நல்ல சமயம், நல்ல கடவுள் எல்லாமே நம்முடைய நாட்டுக்கு தான் அமைந்திருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தி நாமளும் நல்லவர்களாக வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்தாற்போல நாட்டுப்படலம் சொல்லணும். நாட்டுப்படலாம் அடுத்தாப்புல நாட்டுப்படலம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனந்தோ துணை நாடும் கண்டு கொண்டோ திடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரம் குந்தில் பெருமாளே தென்பரம் குந்தில் பெருமாளே.
வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறை அரங்கடுங்கனற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பஜே.